அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் பால் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் மாறா பற்று கொண்டிருப்பேன் என்றும் தமிழ்நாடு அழகுக்கலைத்துறை தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று உண்மையாக என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஏற்றத்தாழ்வு இன்றி என் கடமையை நிறைவேற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க வரீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை வரவேற்கிறதுக்காக கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஹாப்பியா போங்க, நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சோ தட் ரொம்ப சந்தோஷமா மேம் இருக்காங்க. உங்களுக்கு ஐடி கார்டு, ட்ராஃபி, சர்டிபிகேட் எல்லாமே இப்போ அவங்க மூலமா நம்ம வழங்கப்படுறது. தேங்க்யூ. கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததோடு இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகா இருக்க ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்திருக்கு. மேக்கப் வந்து பசங்களுக்காக மட்டும் நாங்க பண்ணல. எங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் நம்மள நாம லவ் பண்றதுக்கும் நம்ம மேக்கப் போறோம் கண்டிப்பா. சோ ஆப்வியஸ்லி எனக்கு மேக்கப் அந்த ஸ்டேஜ்க்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. த சேம் திங் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே எதுக்கு இதுக்காக மேக்கப் போற, அதுக்காக மேக்கப் போற, அதுக்காக இதுக்காக இல்ல, நம்ம மேக்கப் போறோம்னா நம்மளுக்காக போறோம், நம்மள அழகா வச்சுக்கிறதுக்காக தான் மேக்கப் போறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜ் இதுக்காக அந்த தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ட்ரிப்பியா டீம் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லபடியா நடக்கிறோம்னா நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ட்ரிப்பியா டீம் அண்ட் தேங்க்யூ. நான் ஆசைப்படுறேன் ஒரு சின்ன விஷயம். நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டும் நான் வந்து டான்ஸ் இன்ட்ரெஸ்டா இருப்பேன், அவன் மேக்கப் இன்ட்ரெஸ்டா இருப்பா. சரி நான் கேட்டு அவங்க வீட்டுல சப்போர்ட் கிடையாது, அவளும் தெரியாம தான் கத்துக்கிட்டா, நானும் அப்படிதான் கொஞ்சம் தெரியாம தான் கத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சடனா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு. அவளுக்கு வீட்டுல ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்மளுக்கு கண்டிப்பா மணி தேவை. சோ ரொம்ப கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ படிச்ச படிப்பை விட அவ கத்துக்கிட்ட மேக்கப் திங்ஸ் அவளுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. சோ கண்டிப்பா கேர்ள்ஸ் நம்ம படிக்க பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னா என்ன கத்துக்க முடியும், நம்மளுக்கு என்ன டேலண்டோ அதை கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி அது மூலியமா கண்டிப்பா நல்ல ஒரு ஏர்னிங்ஸை பாருங்க. சோ தயவு செஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு பிளேஸ்லாம் போகும்போது நிறைய பேர் ஃப்ரீயா மேக்கப் போறீங்க. நான் நிறைய பாத்துருக்கேன். அக்கா எனக்கு கொஞ்சம் போட்டுடுங்கக்கா, எனக்கு கொஞ்சம் போட்டுருக்கா, இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அது வந்து நிறைய பேர் யோசிக்க கூட மாட்டாங்க. சோ தெரிவிக்கிற மாதிரியும் தயவு செஞ்சு பேசுங்க. இல்ல மேம் இதுதான் இப்படிதான் எக்ஸ்ட்ரா போடுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம், ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல. பி கான்ஃபிடன்ஸ். என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதத்தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடக தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை உன்னை மறப்பேனா அதில் இருப்பேனா. என் தமிழ் உன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க எல்லாரும். நாங்களும் எங்கேயாவது போகும்போது கிளம்பும் போது அப்படி டக்குனு நானே ஏதாவது ஒன்று போட்டு வந்துடுவேன். ஆனா இங்க நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா சொல்லுங்க. நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பா இருந்தாலும் நீ செட்டப் போட்டு போக மாட்டேன், அதனாலயாவது நாங்க வந்து மேக்கப் கிளாஸ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதுவும் இன்னைக்கு பியூட்டிஷியன் கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்து இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவெல்லாம் எப்படிடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிற விட, நான் நல்லா இருக்கேன்டா சூப்பரா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பட் நாம ஒரு அதிகபட்சமா பெண்கள் மேல வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டா இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் குறை சொல்றதுனால உண்மையிலேயே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு திரும்பி பார்த்தா அதை வந்துட்டு வேற ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்.
இவங்களுக்காகலாம் நாம நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது. 80 வயசுலயும் அவங்க அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு இருக்கும் போது எனக்கு அப்படியே வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு இப்பவே 36 வயசு ஆச்சு. வயசு சொல்லிட்டேன், காலெல்லாம் வலிக்குது. பட் இந்த வயசுல நீங்க ஆக்டிவா இவ்ளோ பேருக்கு, அதுவும் அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப டிவைனா இருக்கீங்க. 100 வயசுலயும் நீங்க இருப்பீங்க. அப்பயே நீங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட. அண்ட் எனிவேஸ் சஷ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டால். நம்ம இது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சீரியல் பண்றேன், நான் மூவிஸ் பண்றேன், என் குடும்பத்துக்கு வருமானம் அதுல இருந்து போதுமானதாக இருக்கு. மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அப்படிப்பட்ட உடை, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் ஒண்ணு இல்ல, நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஓப்பனிங் அன்னைக்கு 100 பேருக்கு வெறும் 10 ரூபாய்க்கு சாரி கொடுத்தோம். சோ அந்த 10 ரூபாய் ஏன் வாங்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நினைக்க வேணாம், நீங்க காசு கொடுத்துதான் அந்த சேலை வாங்கிக்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ ப்ராஃபிட்ல இதுல இருந்து வரக்கூடிய காசு தான் இல்லாத மக்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இவங்க சொன்னாங்க கெஸ்ட் வந்தாங்க. கெஸ்ட்லாம் இல்ல, நான் உங்களோட அக்காவா, உங்களோட தங்கச்சியா, நான் இவ்வளவு ஏன் முன்னேறி வந்திருக்கேன், நீங்க என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா, அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் வந்தேன். சஷ்டி போட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 மந்த்ஸ்ல நம்ம இதுவரை எங்கேயும் போய் ஒரு சின்ன ஸ்டால் கூட போட்டது இல்ல. எனக்கு இந்த களம் சரியான களமா படுச்சு, இந்த ஸ்டால் போடுங்க, நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இலங்கேஸ்வரி மேம் கிட்ட கேட்டப்போ இமிடியட்லி ஷி வாஸ் அக்செப்டட் தட். அதுக்காக பெரிய பெரிய தேங்க்யூ. என்னைக்குமே விமன் ஃபார் உமன் அந்த விஷயத்த நான் ரொம்ப பெருசா நம்புறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு நிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்க எல்லாம் நிறைய பேர் மேக்கப்ல இருப்பீங்க, நிறைய மாடல்ஸ் கேட்கும் போது என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நாங்க மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டா உண்மையிலேயே நிறைய டேலண்ட் இருக்கு மேம். இன்னைக்கு ஒரு நல்ல பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. சோ நீங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா கூட நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டாதான் நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் இந்த ஊரு உலகமும் ஏத்துக்குது. சோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்ககிட்ட பெயிண்ட் கொலாபரேஷன் கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பாத்திருக்கேன். உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம். இங்க வரேன் இன்ஸ்டாகிராம்ல லயாசிட்டி அபிஷேக்ங்கிறது என்னோட பேஜ். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, போட்டோகிராஃபர். ஏன்னா இவர் என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையா நின்று இருக்காரு. அப்புறம் இது சஷ்டி போட்டிக்குடைய கூப்பன், இதுல 20% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. நம்மளுடைய சஷ்டி போட்டிக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு. சோ நீங்க எப்ப வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்க 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்டால் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஒரு உமன் I will be with you. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருப்பேன். ஒரு பைசா வேண்டாம், என்னோட பேஜ்ல நானே கொலாபரேஷன் போட்டு கொடுக்குறேன். நீங்க உண்மையிலேயே டேலண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய திறமையும் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் திட்டம் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ், எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு இப்போ 80 வயசு ஆகுது. கரெக்டா? கை தட்டுங்கப்பா. நடத்திட்டு இருக்கேன். எதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன்னா, இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு செமினாரோ இல்லை ஏதாவது கிளாஸ் நடத்துனீங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்டா வந்து உட்காந்துப்பேன். அப்போ கேட்பாங்க, ஏன் பிரேமாண்டி நீங்க வந்தீங்கன்னா, ஏதோ 2 விஷயம் எனக்கு கற்றுக்கோங்க. இது லேட்டஸ்டா கற்றுப்பேன். அங்க வந்து நான் மறுபடியும் வேற எங்கேயாவது நான் லெக்சரா கொடுக்கும்போது ஏதோ கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமா சொல்லுவேன், அவங்க கத்துட்டு அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு புரியுதா? எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு நீங்க வந்து சொன்னீங்கன்னா இந்த கதை வந்து இன்னும் மேல மேல நல்லா வளரும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைம்மா, இது ரொம்ப அழகான அழகு கதை. இது நீங்க வந்து டெஃபினட்டா எல்லா செமினார், எல்லா அசோசியேஷன் என்னென்ன மீட்டிங் இருக்கு, என்னென்ன இது ஒண்ணு கூட விடாத எப்பவுமே அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு படிங்க. டெய்லி ஒரு குறிப்பு எழுத ஆரம்பிங்க. நீங்க எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடே புக்ஸா நிறைஞ்சிருக்கும். ஆனால் இப்பெல்லாம் நீங்க எல்லாம் பிடிக்கிறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு வராது, எல்லாம் எழுதுதான் ஃபுல்லா. ஸோ நிறைய நோட்ஸ் எழுதிங்கன்னா நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இலங்கேஸ்வரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் ஒன் ஆஃப் த வெரி சின்சியர் பியூட்டிஷியன் சொல்லக்கூடாது, எந்த ஜாப் எடுத்தாலும் ஷீ இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ரோக்ராம் விடு, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சொன்னா கிடைக்கும். அது அந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்னமா
என்ன கிளாஸ் ஆகணும்? See, நான் வந்து I got my doctorate in aromatherapy. I'm an esthetician. I'm a cosmetologist. என்ன சப்ஜெக்ட்ல என்ன வேணும் நான் உங்களோட பேசுவேன். தெரியுமா உங்களுக்கு? வருவீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அசோசியேஷன் இலங்கேஸ்வரி அண்ட் டீம் எல்லாருமே வெல் நோன் பர்சன். அவங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வெல் நோன் பர்சன். அவங்கவுங்க தனித்துறையில சாதிச்சவங்க இல்லையா? பிரபாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்துறையில நீங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நிறைய அசோசியேஷன் வந்துச்சு. நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து எந்த அளவு இருக்கிறோம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு அசோசியேஷன், ஒரு தலைவின்ற ஒரு போஸ்ட் வந்து எவ்வளவு ஒரு ரிஸ்கான போஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். இதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு தலைவியும் கெட்டது பண்ண மாட்டாங்க இல்லையா? நல்லதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒரு நல்ல இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அசோசியேஷன்ல இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி 1 இயர்க்கோ 2 இயர்க்கோ மெம்பர் ஆயிருக்கீங்கன்ற போது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீம் இவங்க இல்லையா? எனக்கு இது வேணும், இது தெரியணும், இதை தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டங்கள் இருக்கு நம்மளோட பிசினஸ்லன்ற விஷயங்களை வந்து நீங்க நேரடியா பேசக்கூடிய ஒரு தோழியா உங்களுக்கு வந்து ஒரு டீம், தோழியில தான் நம்ம டீமா அமைஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கங்க. இலங்கேஸ்வர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துல. ஸோ அவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, யாரை வச்சுக்கணும், யாரை வச்சுக்க கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். அதை வந்து வேற லெவல்ல அவங்க எடுத்துட்டு போகணுன்ற உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம வளர்ந்த ஒரு டீம்ல நம்மள ஃபாலோ பண்ணி வரவங்களை வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளால என்னென்னலாம் நல்லது பண்ண முடியுமோ, ஸோ சும்மா பேருக்காக இல்ல ஷோக்காக பண்ணாம இந்த வேலையை ரியல் ஹார்ட்டோட பண்ணக்கூடியவங்க பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இல்லையா? ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம்.